அம்மூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று அஸ்வாரூடா தேவி என்ற லலிதா சகஸ்ரநாமத்தில் 67 நாமமான அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராவ்ரிதா என்ற நாமம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு இருக்கிறது. அம்பாளுடைய 1000ற்கு மேல் உள்ள அவதாரத்தில் ரொம்ப விசேஷமான அவதாரமானது அஸ்வாரூடா தேவி. மிகவும் சக்தி வாய்ந்தவள். பண்டாசுரனை வதம் பண்ணிவிட்டு கிளம்புகிறாள் தேவி. குதிரை படைகளின் தலைவிதான் அஸ்வாரூடா தேவி. கோடிக்கணக்கான குதிரைகளில் அதில் அஸ்வாரூடா தேவி அமர்ந்திருக்கும் குதிரை பெயர் அபராஜிதா. அபராஜிதா என்ற குதிரை மேல் இருந்து வழிநடத்துகிறாள் அஸ்வாரூடா தேவி. அம்பாளுக்கு 4 கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கையில் பாசம் இருக்கிறது. பாசம் என்றால் கயிறு, சாட்டை இருக்கிறது. அந்த குதிரையில் ஒரு கயிறை இழுத்து பிடித்திருக்கிறாள். இந்த ரூபத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சிவப்பு நிற ஆடையில் குதிரை மேல் விராஜிக்கிறாள். அவளுடைய சிரசில் சந்திரன் இருக்கிறான். களத்தில் இருந்தாலும் அவள் முகம் பிரசன்னமாக இருக்கிறது. அழகாக, மகிழ்ச்சியாக, இனிமையாக இருக்கிறது. நிறைய குதிரைகள் இருந்தாலும் அவள் வழிநடத்தப்படும் அபராஜிதா குதிரை வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. குதிரை மேல் இருக்கிறாள். மனதாகிய குதிரையை அடக்குபவள். அந்த அம்பாள் மந்திரத்தை 108 முறை தினமும் ஜபித்து வந்தால் உங்கள் மனம் உங்கள் கையில் இருக்கும். உங்கள் கையில் பூரணமாக கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் நினைக்கும் இலக்குகளை ஏன் அடைய முடியவில்லை? உங்கள் மனது நீங்கள் சொல்வதை கேட்பதில்லை. எல்லா சமயத்திலும் அதற்கான உங்கள் கட்டுப்படுத்த அந்த அஸ்வாரூடா மந்திரம் உதவுகிறது. இதை தவிர மனோசக்தி, தைரியம், பயத்தை போக்கி மனதில் அபாரமான தைரியத்தை கொடுப்பவள் அஸ்வாரூடா தேவி. மந்திரம் அம்பிகா அநாதினித்தனா அஸ்வாரூடா அபராஜிதா. அம்பிகா அநாதினித்தனா அஸ்வாரூடா அபராஜிதா. இந்த மந்திரத்தோட விளக்கங்க. உலகை காக்கும் அம்பிகையின் சக்தியில் இருந்து வெள்ளை நிற குதிரை மேல் அமர்ந்தபடி வெளிவந்துள்ள அஸ்வாரூடா தேவியே, உன்னை நான் மனதார தியானிக்கிறேன். நீயே என்னுடன் இருந்து கொண்டு அலைப்பாயும் என் மனத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை கொடுத்து என்றும் அமைதியாக இருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும். தேவியே, உன்னிடமே நான் என் மனதை முழுமையாக சரணடைய வைக்கிறேன். இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் திருமண வாழ்க்கை கூட அமோகமாக இருக்குமாம். படிக்கிற குழந்தைகள் மனம் ஒருநிலைப்பட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கவனமாக படிக்க இந்த மந்திரம் பயன்படுகிறது. பரீட்சைக்கு முன்தினம் 36 முறை ஜபித்தால் பரீட்சை அமோகமாக எழுத முடியும். திருமணமாகாத ஆண் பெண் ஜபிக்கலாம். ஆணுக்கு பெண்ணு நல்ல வரமும் பெண்ணுக்கு நல்ல ஆண் வரனும் கிடைக்கும். செவ்வாய் தோஷம், திருமணத் தடை இருக்கும் பெண்கள், ஆண்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் 11 முறை ஜபித்து வந்தால் தடை பெற்ற திருமணம் சரியாகி வழி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்காக அம்மாக்களும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். பரீட்சைக்கு போவதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் நீர் எடுத்து 108 முறை இந்த மந்திரம் சொல்லிய பிறகு அந்த தண்ணீரை குழந்தைகளை குடிக்க கொடுங்கள். இதுபோல மந்திரத்தை ஜபிக்க குழந்தைகள் படிப்பில் முன்னேறி இருக்காங்க என்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். யூஸ் பண்ணி பாருங்க. இதில் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மந்திரம் யூஸ் பண்ணுங்க. 2 வரை மந்திரம் தான், எல்லாரும் ஜபிக்கலாம். குழந்தைகள் கல்யாணமாவதர் மட்டுமல்லாமல் எல்லோரும் ஜபிக்கக்கூடிய மந்திரங்க. எந்தவித பிரச்சனைக்கும் இது பரிகாரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அஸ்வாரூடா தேவி உங்கள் புத்தியை கூர்மைப்படுத்துவாள். உங்கள் மனதிற்கு அபார சக்தி வந்துவிடும். இது எந்த பிரச்சனையும் இது இருந்தாலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சுலபமாக தீர்வு கிடைத்துவிடும். அஸ்வாரூடா தேவியை வணங்குவது எதிரிகளை வெல்ல, கவலைகள், பயம் மற்றும் தடைகளை போக்கவும் தடைகளை நீக்கவும் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக வாராகி தேவியின் அம்சமாக கருதப்படுவதால் வாராகி போல் இவளையும் சேர்த்து வழிபடலாம். இந்த தேவிக்கு எந்திரங்கள்லாம் இருக்குன்னு வீட்டில் வைத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல்
இந்த தேவியோட படத்தை வீட்டு வாயில் காவல் தெய்வமாக மாட்டி வைத்தால் வீட்டில் தீய சக்திகள் நுழைய முடியாது. எதிரில் வரும் தீய சக்திகள் அவள் கையில் உள்ள தண்டத்தில் அடங்கி விடுவாள். இன்றுள்ள நிலையில் அமைதி கிடைக்க பல காலமாக மறைத்து வைத்திருந்த அஸ்வாரூடா யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் மீண்டும் ஆங்காங்கே நடக்க துவங்கியுள்ளது. கேரளாவில் திருச்சூரில் வைக்கோம் மகாதேவ் ஆலயத்தில் அஸ்வாரூடா யாகமும் ஹோமமும் நடைபெறுகிறது. இந்த அஸ்வாரூடா மந்திரம் ஆளுமையை மேம்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரர் தன்னுடைய சிவானந்த லகரியில் 43வது ஸ்லோகத்தில் என் மனத்தில் உள்ள காம கோபங்களை வேட்டையாட நீதான் வரவேண்டும் என்று அவைகளை வதம் செய்ய வேண்டும் என்று அஸ்வாரூடா தேவிக்கு முறையிட்டிருக்கிறாள். உலக சம்சார பந்தத்தில் இருந்து குடும்பத்தை தர்ம மார்க்கத்தில் நடத்த அஸ்வாரூடா தேவி ஆசை பெற்று நான் என்னும் மமதியை அளித்து பழக்கப்பட்ட யானை குதிரை போல சம்கத்கரி தேவியின் அருளால இந்த உடலை சுத்தமாக வைத்து கொண்டு வாராகி தயவால் கர்மங்களை ஒழுங்கச் செய்து அம்பிகை அருளை பெற வேண்டும் என்பதுதான் யானை குதிரைகளின் தத்துவம். இந்த வராகி அம்மனைப் போல சம்கத்கரி அம்மனைப் போல மிக சக்தி வாய்ந்தவள் அஸ்வாரூடா தேவி. மனதில் பார்வதி தேவியை நினைத்து இந்த ஸ்லோகங்களை சொல்ல வாழ்த்துக்கள். அவளுடைய கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.